நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானத்தை குறித்ததான அறிவு வரணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தேன் பாஸ்டர், ஆனால் நான் ஞானஸ்நானம் எடுக்கலை, திடீர்னு மரணம் வந்துருச்சுன்னா அவங்க பரலோகத்துக்கு வரவே முடியாது. அப்போ ஞானஸ்நானத்துடைய மேன்மை, ஞானஸ்நானத்துடைய உயர்வு பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும். சில சபைகளில் ஞானஸ்நானத்துக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஞானஸ்நானம் உடனே தர மாட்டாங்க. அவங்களுக்கு 3 மாதம் கிளாஸ் வைப்பாங்க. 3 மாதம் அவங்களுக்கு பைபிளை பறித்து சொல்லுவாங்க. பைபிளில் என்ன போட்டிருக்கு, ஞானஸ்நானத்தை குறித்து, பாவத்தை குறித்து, அக்கிரமத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து, பாவம் எப்படி மன்னிக்கப்படுறது, உங்கள் பாவம் மன்னிக்கப்படுறதுன்னு எப்படி நிச்சயம் உண்டாகிறது, இதெல்லாம் குறித்து எங்களுக்கு 3 மாதம் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதில் ஒரு பரிச்சை வைப்பாங்க. அதில் பாஸ் பண்ணால் தான் ஞானஸ்நானம். அதனால தான் இன்றைக்கி நிற்கிறோம். இப்போல்லாம் என்ன, வெந்தது போதும் தொந்தியில் போடுன்னு தின்னுட்டு போகிற மாதிரி, ஓகேவா வா முக்கு, வா முக்கு நீ சும்மா போகிறன்னு கொடுத்து வாங்க, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், அவனை கொண்டு வந்து முக்கிறது. சும்மா போஸ்ட்மேன் பார்த்து இப்போ லெட்டரை கொடுக்க வந்தவனை கூட அவனு விசுவாசிட்டு வாங்க ஒரு முங்கிட்டு போங்கன்னு முக்கி விட்டு போகிற காலத்தில் வாங்க. இன்றைக்கி ஞானஸ்நானம் நிறைய பேர், இன்றைக்கி அலசமத்தில் எத்தனை பேர் நம்ம காமிக்கிறது. ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுத்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்புங்க, வெக்கமல்ல உனக்குன்னு கேட்டேன். ஞானஸ்நானம் எடுத்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்புங்க. எதுக்கு? இவா சம்பாதிக்க, நாம கொடுக்க. இந்த ஃபோட்டோவை அனுப்பி அங்கிட்டு 2 லட்சம் சம்பாதிக்க. இல்லையா? வெள்ளைக்காரனுக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறது. அப்போது ஒரு வெள்ளைக்கார் ஒரு கான்ஃபரன்ஸில் சொன்னார், நாங்கள் எங்களுக்கு லெட்டர் அப்பப்போ அறிக்கை ரிப்போர்ட் கொடுப்பாங்களாம், பணம் வாங்கிட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்க இந்த வருஷம் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு, இத்தனை கோடி அத்தனை கோடி, இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கோம், இத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கோன்னு சொல்லுவாங்களாம். உடனே அந்த வெள்ளைக்கார் சொல்கிறாரு, நான் எங்களுக்கு ரிப்போர்ட்டின் படி இந்தியா இதுவரைக்கும் 19 தடவை ரசிக்கப்பட்டிருக்கோன்றாரு. ஏன்னா ரிப்போர்ட் அப்படி போயிருக்கு. 140 கோடி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 கோடி 3000 கோடி ரசிக்கப்பட்ட மாதிரி லிஸ்ட்டு போகுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்நேரம் நாங்கள் கொடுத்த காசுக்கும் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் இந்தியா 20-25 தடவை ரசிக்கப்பட்டிருக்கும் நான் சொல்கிறேன். இல்லையா? பொய்யான ரிப்போர்ட், பொய்யான அறிக்கை, காசுக்கு ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்துடைய மதிப்பு தெரியும். திருவிருந்து எவ்வளோ முக்கியமானது பாருங்க. திருவிருந்துக்கு சிலருக்கு மதிப்பு என்ன இல்லை, கிடையாது. திருவிருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கேருந்து ஓடி திருவிருந்து எடுத்துச்சு. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு அறிக்கை இல்லை, ஒரு பாவ மன்னிப்பு ஆண்டோட்ட கேட்கல, ஒரு முழங்கால் போட்டு ஒரு ஜெபம் பண்ணல, உடனே கையை நீட்டி நாக்கை தொங்க போடுறது, அப்பத்தை வைக்கணுமா நாக்கில் கொஞ்சம் அந்த பிரெட்டை பிச்சு திங்கிறது. அவங்க நினைப்பெல்லாம் என்ன, பிரெட்டும் ஜூஸும். நம்ம நினைக்கிறோம் இயேசுடைய ரத்தம் அவருடைய சரீரம். எவன் ஒருவன் இயேசுடைய ரத்தமும் சரீரமும் நினைக்கிறானோ அவன் தான் ரசிக்கப்பட்டிருக்கான். இது பிரெட்டு தாங்க, பண்ணு தாங்க, ஜூஸ் தாங்க, நீ அது ரோட்டு காட்டில் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். அதனால் திருவிருந்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. திருவிருந்துன்னா எங்கள் ஊரில் நாங்கள் வளர்ந்த விதம் என்ன, நாளைக்கு திருவிருந்துன்னா இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு காத்திருப்பு கூட்டம் வச்சுருப்பாங்க. நல்ல ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் திருவிருந்து. சும்மா திருவிருந்து கொடுத்துட மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் திருவிருந்து அதுவாட்டுக்கு வெத்தலை, இன்றைக்கி நைட்டு வெத்தலை போடுறது, காலில் திருவிருந்து இருக்குது. எவ்வளோ மோசமாக இருக்குது பாரு. அப்போ திருவிருந்தை குறித்து ஒரு மதிப்பு வேணும். திருவிருந்து எவ்வளோ முக்கியமானது. பைபிள் சொல்லுது, அது சரியில்லாமல் நம்ம புசிச்சோம்னா விபத்து வருமா, வியாதி வருமா, அடுத்து மரணம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் திருவிருந்தை அசால்ட்டாக நினைச்சிடாங்க. உங்களுக்கு வியாதி வருதுன்னா திருவிருந்தை பாருங்கள். திருவிருந்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்களா, திருவிருந்தில் ஏதாவது கோல்மால் பண்ணீங்களா, பாவத்தை அறிக்கையிடாமல் திருவிருந்து எடுத்தீங்களா, அந்த மாதமே நீங்கள் வியாதியில் கிடப்பீங்க. இது மாத்திரை மருந்து ஒன்றும் செல்லுபடியாகாது. வியாதி மேலே வியாதி வரும். திருவிருந்துக்கு ஒரு மதிப்பு. திருவிருந்து நாங்கள் கலக்கினா கூட ஜெபத்தோடு கலக்கணும். திருவிருந்து ஏதாவது நாங்கள் எடுத்து வைக்கும்போது நாங்கள் அவ்வளோ பயபக்தியை எடுத்து வச்சா தான் எங்களுக்கு வியாதி, இல்லைன்னா நாங்கள் வியாதியில் படுத்துக்கிடுவோம். பிரியமானவர்களே, திருவிருந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். திருவிருந்தை பயபக்தியாக எடுக்கணும். திருவிருந்தை பயபக்தியாக நான் கொடுக்கணும். பயபக்தியோடு இந்த திருவிருந்தை வாங்கி புசிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வரும்போது ஆண்டவர் அங்கேயே திருவிருந்து கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாரு? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நிலக்காலில் பூசணும், புளிப்பில்லாத கசப்பான கீரை, அப்புறம் புளிப்பில்லாத அப்பம், அப்புறம் கறி, சுட்ட கறி. அந்த மாம்சமெல்லாம் இயேசுடைய சரீரத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அந்த கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, இதெல்லாம் ஜூஸுக்கு அடையாளமாக இருக்குது. இயேசுடைய ரத்தத்தை அவங்க முன்னாடி தொளிச்சாங்களாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் ஜூஸை குடித்தாங்கன்னா ஒரு சிக்கனை, அதாவது எப்படி அந்த ஆட்டுக்குட்டின்ற கறியை, சுட்ட கறியை கடித்தாங்களாம். கடிச்சிட்டு என்ன செஞ்சாங்களாம், அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக என்ன செஞ்சாங்க, வெளியே போனாங்க. அப்போ திருவிருந்து ஒப்பனையாக தான் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம திருவிருந்து எடுக்கும்போது
நம்முடைய அடிமைத்தனமே மாறும்னு தான் பைபிள் சொல்லுது. திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னால இஸ்ரவேல் ஜனங்கள் பாட்டி தாத்தா கிழவி எல்லாம் சாப்பிட முடியாம அடிமைகளா அவங்க நிம்மதி இல்லாம சோர்ந்து போயிருந்தாங்க. திருவிருந்து எடுத்த உடனே அவர்கள் அடிமைகளாய் அல்ல, அவர்கள் ஒரு சேனைகளாய் மாறினாங்க. அப்ப திருவிருந்து எடுத்தா நீங்க ஒரு சேனையா மாறுவீங்க, சும்மா கிடையாது. அப்ப திருவிருந்து ஏதோ விளையாட்டு போக்கில் எடுக்கிறது கிடையாது. திருவிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அதனாலதான் 1ஆம் தேதி திருவிருந்து கொடுக்குறோம். 1ஆம் தேதி ஏன் கொடுக்குறோம்? இந்த மாசமே நான் அடிமையா இருக்க மாட்டேன் யாருக்கும், இந்த மாசமே நான் வியாதியோடு இருக்க மாட்டேன், இந்த மாசம் எனக்கு மரணம் வராது, இந்த மாசம் என் வீட்டுல பிரச்சனை வராது. ஏன்னா இயேசுடைய சரீரத்தை இயேசுடைய ரத்தத்தையும் நான் என்ன செய்யறேன்? பானம் பண்ணவும் புசிக்கவும் போறேன். அதனால நான் அடிமை அல்ல, நான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வேன். நான் ஒரு வியாதி உள்ளவனா அல்ல, நான் சுகவாளியாய் நல்ல ஜீவாதிபதியாய் ஜீவாளியாய் இருப்பேன். அதுதான் அந்த திருவிருந்து. திருவிருந்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நிச்சயமா கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நாளை ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்க வாய்ப்புகள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, உங்கள் கணவனை கூட்டுவாங்க, மனைவியை கூட்டுவாங்க. நாளை ஞானஸ்நான ஆராதனை உண்டு. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம். நான் போன செய்தியில பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம்னு சொல்லியிருந்தேன். ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன பாஸ்டர் பவுல் எழுதினாருன்னு சொல்லிட்டீங்க, பவுலா எழுதினாரு அப்படின்னு கேட்டார் என்கிட்ட இப்போ காலையில். அப்போ நான் சொன்னேன், எப்பா இப்போ வேற யாருப்பா எழுதுனா அப்படின்னு கேட்டேன். மோசே எழுதினாரு. மோசே தான் எழுதினாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னா ஆதாரம் இல்லை. பவுல் எழுதினதுக்கும் ஆதாரம் இருக்குது, மோசே எழுதினதுக்கும் என்னது ஆதாரம் இருக்குது. பவுலா இருக்கலாம் அல்லது மோசையா இருக்கலாம். அதனால பவுலும் சொல்லிட்டோம்னா மோசை கோவிச்சிக்க மாட்டாரு, மோசைன்னு சொல்லிட்டோம்னா பவுல் கோவிச்சுட்டு என்ன என் பேரை சொல்லணும் அவரு சண்டைக்கு வர மாட்டாரு. நீங்களும் நானும் நம்ம கோவப்படுற மாதிரி அங்கிட்டு 2 பேருக்கு என்ன செய்ய சண்டை வரவே வராது. பவுலா இருந்தாலும் சரி மோசையா இருந்தாலும் சரி வசனத்தை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதுல 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சேர்ந்து வாசிக்கும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே கடைசி 5வது வசனம் வாசிக்கலாம். சொல்லப்பட்ட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். பிரியமானவர்களே, மோசே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, நாம் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அப்ப நீ உண்மை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். என்னைக்கும் உண்மை உள்ளவரா இருக்கணும். எல்லா விதத்திலையும் உண்மையா இருங்க. ஸ்தோத்திரம். ஜெபத்துல வேத வாசிப்புல இன்னைக்கு காலையில ஒரு ஐயா சொன்னாங்க, சபை வளரணுமா அதிகாலையில் எந்திரிச்சு 1 மணி நேரம் நேர்முழங்கால ஜெபம் பண்ண சொல்லுங்க உங்க விசுவாசிகளை. சபை எப்படி கட்டி எழுப்பப்படுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. அப்போ அதிகாலையில 4:30 மணிக்கு அல்லது 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம இந்த வாரத்துல எழுப்பணும். அல்லேலூயா. ஒரு 5 பேர் 6 பேர் 4 மணிக்கு. ஏன்னா அப்படி 4 மணிக்கு நீங்க எந்திரிக்கும் போது நீங்களா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ல 4 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ணுவோம், நீங்க எந்திரிக்கணும். அல்லேலூயா. அப்படி கொஞ்சம் பேரை நம்ம இந்த வாரத்துல எழுப்பி நம்முடைய ஆலயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடலாம்ன்ற கை வைத்துங்க. அல்லேலூயா. 5 மணிக்கு இல்ல 4 மணிக்கு. அல்லேலூயா. 4 மணிக்கு உங்களுக்கு போன் வரும், கிருகிருன்னு வரும். ஒண்ணு நீங்க கிருகிருன்னு எனக்கு வருதுன்னு தூங்கிடக்கூடாது. போனை ஆன் பண்ணி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமா, சிஸ்டர்ல சரின்ட்டாங்க. கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிப்பாராக. சோத்திரம். 4 மணிக்கெல்லாம் ஜெபம் அடுத்த திங்கட்கிழமையில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். 4 to 5. ஆமென். அதுல ஒரு செய்தி, அதெல்லாம் ஆசீர்வாதம். தினம் ஒரு செய்தி. சுட சுட நம்ம சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே என்ன செய்யணும் இருக்க வேண்டும். அதனால திங்கட்கிழமையில இருந்து நான் 4 மணிக்கு நான் எழுந்து ஜெபத்துக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஞாயிற்றுக்கிழமை பேர் கொடுக்கணும். அந்த பேரை உங்களுக்கு குரூப்ல அனுப்புவோம். 4 மணிக்கெல்லாம் உங்களுக்கு கால் வந்துடும். எல்லாரும் எழுந்து மூஞ்ச கழுவிட்டு நல்லா பல்லு விளக்கிட்டு 4:15 உட்காந்துடணும். முழங்கால் போட்டுறணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முழங்கால் போட்டு நேர் முழங்கால்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணுமா? 1 மணி நேரம் டெய்லி காலையில் அதிகாலைல முழங்கால்ல நின்று ஜெபம் பண்ணுங்க. சபையும் எழுப்புதல் அடையும், ஆத்துமாக்கள் எல்லைகள் அதிகமாகும், சபையும் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஜெபங்களுக்கு அப்ப முக்கியத்துவம், அதுல கூட உண்மையா இருக்கணும், ஜெபத்துல உண்மையா இருக்கணும், உபவாசத்துல உண்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு உபவாசம் அப்படின்னா நம்ம வெளியில அங்கிட்டு போயிட்டு நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடாது, சாப்பிடணும். வெளியில போய் சுத்திட்டு சாப்பிடாம நான் உபவாசத்துல இருக்கேன்னா அந்த அது மாதிரி தேவன் என்ன செய்யறதை ஏத்துக்கிறது கிடையாது. ஜெபத்துல நின்னா, ஜெபத்துல முழங்கால் படிக்கிட்டா அன்னைக்கு நீங்க சாப்பிடாம இருங்க. ஒருவேளை வேலைகள் நமக்கு அதிகமா இருந்தா சாப்பிடுறதுனால தப்பு கிடையாது. உபவாசம்னா காலையிலே வெளியில போக கூடாது, வீட்டுல உட்கார்ந்துடணும், முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம். அல்லேலூயா, ஆமென். நம்ம சபையில ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்த வர நாட்கள்ல 6 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், இந்த மாதிரி ஜெபங்களை நம்ம நடத்திக்கிட்டே இருக்கணும். ஜெபம் நடத்த நடத்த ஜெபிக்கிற சபை தோத்து போகாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஜெபிக்கிற சபை தோத்து போகிறவன் ஜெபிக்கவே மாட்டான், தோக்குறவன் ஜெயிக்க மாட்டான், ஜெபிக்கவே மாட்டான். யார் ஜெபம் பண்ணுவா? ஜெயிக்கிறவன் தான் ஜெபம் பண்ணுவான். நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார், வெற்றி உங்களுடையதாகும். அதனால தோல்வி ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யாது, வரவே வராது. அப்ப மோசே என்ன இங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, உண்மையா இருக்கணும். கொஞ்சத்துல உண்மையா இருங்க, சின்ன சின்ன விஷயத்துல நீங்க உண்மையா இருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன செய்வாரு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீ உண்மையா இருந்தா நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு நான் பார்த்து காண்பித்து கொடுத்து ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம். நீங்க உண்மையா இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்கிறாரா, 10வது வசனம் பாருங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்ப அவருடைய நாமத்துக்காக நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா தேவன் நமக்கு என்ன சொல்றாரு, என் நாமத்துக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்களை எல்லாம் அவர் மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, உங்களுக்கு நீதி உள்ளவராகவே வெளிப்படுவார். அவர் உங்களுக்கு நீதி உள்ள தேவனா இருப்பார், அநியாயம் செய்ய மாட்டார். நீதி, ஏன்னா நீங்க உண்மையா இருந்தீங்க, தேவனுக்காக பாடுபடுறீங்க, அவருக்காக பிரயாசப்படுறீங்க, அவருக்காக உழைக்கிறீங்க, சொந்த பணத்தை செலவழித்து ஊழியம் செய்றீங்க, உங்களுடைய சரீரத்துடைய எல்லா பலனையும் கர்த்தருக்காக செலவு பண்றீங்க. அதனால தேவன் பார்க்கிறாரு, நீ எனக்காக செலவழித்த நேரத்தையும் நீ எனக்காக செலவழித்த உன் உழைப்பையும் நான் மறந்து போகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்துல கொஞ்சம் கடினமான காலகட்டங்களா இருக்கலாம், கொஞ்சம் நம்ம நினைச்ச காரியம் கைகூடி வராத ஒரு நிலைமை இருக்கலாம், எல்லா எதிர்ப்புகள் நம்மளை சூழ்ந்து இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளும் நம்மளை தேடி தேடி வரலாம். ஆனா இது நம்முடைய நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறப்பா, எனக்காக இவ்வளவு உண்மையா இருக்க, அதுல அப்படித்தான் சொல்றாரு, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இன்னைக்கு ஜெபத்துக்கு வாரம், நம்ம சர்ச்சுக்கு ஜெபத்துக்கு வந்துட்டு அம்மா மாதிரிலாம் என்ன செய்றாங்க, வீட்டுக்கு போகும்போது திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தெருவா கொடுத்துட்டு போறாங்க. இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் மறந்து போயிருவாரா? இந்த காரியத்துல ஆண்டவர் உங்களை அவமானப்படுத்துவாரா? கிடையவே கிடையாது. உலகத்தான் நம்மளை அப்படி செய்வான், உலகத்தான் நம்மளை அவமானப்படுத்துவான், உலகத்தான் நம்மளை அசால்ட்டா நினைப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருபோதும் உனக்கு அநீதி செய்ய மாட்டேன், உனக்கு நான் அக்கிரமம் செய்ய மாட்டேன். அவர் சொல்றாரு, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். உங்க பக்கம் ஆண்டவர் நீதி செய்வார், உங்க பக்கம் நியாயம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் நீதியை பட்ட பகலை போல என்ன செய்வாராம், ஆக்குவார். உங்க நியாயத்தை வெளிச்சமாக்குவார், சூரிய வெளிச்சத்தை போல கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ஒரு நாள் வெளிப்படும் உங்கள் நியாயம், உங்க உண்மை ஒரு நாள் வெளிப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அநீதி செய்ய மாட்டேன் உனக்கு, ஏன்னா நீ உண்மையா இருந்த பாரு. மோசே எங்கும் தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மையில, நீங்க உண்மையா இருக்கீங்களா? நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்கன்னு பாருங்க. சின்ன சின்ன காரியத்துல, பெரிய காரியத்துல ஆண்டவர் சொல்லல, கொஞ்சத்துல சின்னதுல 10 ரூபாயில உண்மையா இருங்க. ஆண்டவருடைய காரியத்துல 10 ரூபாயில நீங்க என்ன செய்யுங்க, உண்மையா இருங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய காணிக்கை காரியத்துல உண்மையா இருங்க. காணிக்கை தசமபாகத்துல கர்த்தருக்காக 10 ரூபானாலும் அந்த உழைப்புல சரியா எடுத்து வைங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாருங்க. பைபிள் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் அநீதி செய்ய மாட்டார். 2வது சொல்றாரு, அதே அதிகாரத்துல பாருங்க, 7வது வசனம் பாருங்க. எப்படி எனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகளுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். 2வது தேவன் சொல்றாரு,
நான் 2 நாளைக்கு மட்டும் இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொடுத்தேன். அடிக்கடி மழை பெய்யும் போது இந்த மழையை குடிச்சிட்டு நாம என்ன செய்யறோமா, பயிர்கள் வளர்ந்து பெருகிறது. அப்ப நாம தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுனால அவர் நம்மேல் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டு நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருக்கிறோமா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். உண்மை உள்ளவன் அறிவுள்ள ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆனா இந்த வசனம் என்ன சொல்றது, உண்மை உள்ளவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்களும் நானும் மனுஷன் ஆசீர்வாதம் கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷனுடைய ஆசீர்வாதம் குறிப்பிட்ட எல்லை உண்டு. மனுஷனுடைய ஆசீர்வாதம் அவன் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பான், அதுக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இழுத்து விடுவான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருடைய தேவ திட்டமா இருக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம்னு பைபிள் சொல்லுது. அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க உண்மையா இருங்க, தேவனுக்கு எல்லா விதத்திலும் உண்மையா இருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க, சின்ன சின்ன காரியத்தெல்லாம் செய்யும்போது உண்மையா இருங்க, ஆலயத்துக்கு வருகிறதுல உண்மையா இருங்க. அல்லேலூயா, ஆமென். போன வாரம் வனிதா வந்து அவங்க 9:45 வந்துட்டாங்க. எனக்கு பலிபீடத்துல அவ்வளோ சந்தோஷம். பிள்ளைகள் சீக்கிரமா வந்து, என்னப்பா இப்படி சீக்கிரமா வந்துட்டாங்க, அவ்வளோ நானே சந்தோஷப்படுறேன்னா ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்னு பாருங்க. அவர் சந்தோஷம். 9:45 வந்துட்டாங்க. 1/4 மணி நேரம் தான் லேட்டு. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா 11 மணிக்கு வர்ற கேஸ், 11 மணிக்கு வர்ற கேஸ் 1/4 மணி நேரம் லேட்டா வந்தா அதுவே எனக்கு சந்தோஷம். அப்ப நான் சந்தோஷப்படும் போது பரலோகம் சந்தோஷப்படும், ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. அப்போ அவங்க வாரம் அப்படி சீக்கிரமா வரும்போது ஊழியக்கார மனசு குளிரும் போது அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிடுவாங்க, அவங்க நன்மையை பெற்றுக்கிடுவாங்க. என்னைக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை நடத்துகிற போதகர், உங்களை நடத்துகிற ஆசாரியர் மனசு குளிர்ந்துருச்சுனால உங்க குடும்ப ஆசீர்வாதமா செலுத்தும். எத்தனை பேர் நான் சொல்றதை நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களை குறித்து நான் வேதனைப்படக்கூடாது, ஒரு விசுவாசியை குறித்து நான் வேதனைப்படக்கூடாது. இந்த விசுவாசி இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படிதான் ஆண்டவருக்கு விரோதமா இருக்காங்கன்னு நான் வேதனைப்பட்டா பரலோகம் என்ன செய்யுமா, அதிக வேதனைப்படும். அப்போ அவருக்கு முன்னால அவரை வேதனைப்படுத்தி நம்ம சந்தோஷமா இருக்கவே சரிதானா? அல்லேலூயா. ஒரு விசுவாசியுடைய ஆசீர்வாதம் எங்க இருந்து எதுல இருக்கு? ஆலயத்தை கனம் பண்றத. பாஸ்டர் மனசு குளிரணும், அதுக்காக 1 லட்ச ரூபாய் கொடுங்கன்னு சொல்லல. நீங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எங்க மனசு குளிராது. பவுல் சொல்றாரு, என் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்ட பொழுது அதை விட எனக்கு சந்தோஷம் இல்லை என்றார் பவுல். அப்போ விசுவாசி 10,000 ரூபாய் கொடுக்கறதுல அல்ல, அவருக்குள்ள அவர் வசனத்துல ஒரு விசுவாசி நிக்குதுன்னா சந்தோஷம். சில வீடுகளுக்கு போவேன், ஆசீர்வாதம் டிவி, அம்மா வீட்டுக்கு போனேன், எப்பவும் ஆசீர்வாதம் டிவி தான் வரும், எப்பவும் பைபிளும் கண்ணாடியுமா தான் உட்காந்துட்டே இருப்பாங்க. நான் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது எங்க மனசு ரொம்ப குளிரும். இப்படி ஆத்துமாக்கள் நம்ம சபையில் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வீடுகளுக்கு போன ஜெபம், எப்ப பாரு ஜெபம், எப்ப பாரு அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அப்போ உங்க ஜீவியத்துல ஜெப ஜீவியம், ஊழியரை கனம் பண்ற, ஊழியரை மதிக்கிற, ஊழியர் இருதயம் குளிர பண்ணுகிற உங்களை தேவன் அவரே ஆசீர்வதிப்பார். அப்போ அநீதி உள்ள தேவன் அல்ல. இரண்டாவது அவர் சொல்ற வார்த்தை என்ன? உண்மை உள்ளவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. மூணாவது பாருங்க, மூணாவது பைபிள் சொல்லுகிறது 19வது வசனம் பாருங்க, அதே அதிகாரத்துல 18 வாசிங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களில் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையா இருந்தா உனக்கு அநீதி வராது, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. மூணாவது, நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்ற. நீங்க உண்மையா இருந்தா தேவன் உங்க விஷயத்துல பொய் சொல்லவே மாட்டார். பைபிள் சொல்லுது, அவர் பொய்யுரையாதவர். மனுஷன் பொய் சொல்லுவான், உங்க எதிராளி பொய் சொல்லும். உண்மைதானா? ஏதோ யோசிக்கிறீங்க, உண்மைதானா? இல்லையா? கேலண்டரை பார்க்குறாங்க, இது கோட்டமேடு பெனியல் என்னவோ இருக்கே அப்படின்னு நாளைக்கு இந்த கேலண்டரை கழட்டியிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மை உள்ளவனை தேவன் என்ன செய்யறாராம்? உண்மை உள்ளவனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர்றாராம்? அவர் ஒருபோதும் உங்க விஷயத்துல பொய்யே நடக்காதபடிக்கு, அடுத்தவன் சொல்ற பொய்கள் உங்க விஷயத்துல நடக்காதபடிக்கு உண்மை உள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா? அவர் பொய்யுரையாதவர். அவர் பொய் சொல்ல, இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? பொய் சொல்ல மனமாறவா, பொய் சொல்ல மனமாற
மனுபுத்திரனும் அல்ல. அடுத்து, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, கேட்கக்கூடாதபடிக்கு அப்படி செவி மந்தமாகி போகவில்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு ஒரு கை குறுகி போகவில்லை. எப்படி தெய்வம் பாருங்க நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே வசனனாலும் அடுக்கடுக்கா எழுதியிருக்காரு பாருங்க. பொய் சொல்லவே மாட்டார். உங்க விஷயத்துல யாராவது உங்களை பொய் சொல்லி உங்களை மாற்றிவிட நினைச்சா அவங்கள விடவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை யாருமே மாற்றி விட முடியாது. கர்த்தர் உங்களை அந்த நேரத்தில் வந்து உங்களை காப்பாற்றுவார். தேவனை போல சரியான நேரத்தில் வர்றதுக்கு இந்த உலகத்தில் யாருமே யாராவது இருக்காங்களா? சரியான நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு யாராவது இருக்காங்களா? வீடு தீ பிடிச்சி எரியுதுன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா எரிஞ்சு அமைஞ்சு கங்கா நிற்கும் போது தான் வருவாங்க. இல்லையா? ஒருத்தன் வெட்டிக்கிட்டு இருக்கான், ஒருத்தனை போட்டு அப்படின்னா ஃபோன் பண்ணிங்கன்னா வரமாட்டான். வெட்டி முடித்து வெட்டினையை ஓடினதுக்கப்புறம் தான் வந்து என்ன செய்வாங்க? ஏன்னா இவனை வெட்டிடக்கூடாது, அதுக்கு பயந்துட்டு கடை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், போலீஸ்லேருந்து அதிகாரியிலேருந்து எல்லா காரியமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் வருவாங்க. ஆனால் இயேசு மட்டும்தான் சரியான நேரத்தில் வந்து நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. லாசர் கல்லறைக்கு சரியான நேரத்துக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் சரியில்லாத நேரத்துக்கு வந்தார், ஏன்னா சாகருக்கு மட்டும் வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு. தேவனுக்கு தெரியும் எப்போ நம்மளோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும். சில 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 இடையூறுகள் நமக்கு வரும். நம்ம நினைப்போம், இவ்வளோ பெரிய பிரச்சனையை கர்த்தர் எப்படி அனுமதிச்சார், இவ்வளோ உண்மையாக இருந்தேன், எவ்வளோ ஜெபிச்சீங்க, இந்த பிரச்சனை என் பிள்ளைக்கு வந்துச்சு, எனக்கு வந்துச்சு, என் குடும்பத்துக்கு வந்துச்சுன்னு யோசிப்போம். ஆனால் அந்த பிரச்சனை வந்தது உங்களுக்கு நன்மைன்னு ஒரு நாள் உங்கள் வாய் அறிக்கை. எத்தனை பேர் நான் சொல்கிறது சரின்னு புரியுது? இந்த பிரச்சனை வரலன்னா இந்த காரியம் நடந்திருக்காது, இந்த பிரச்சனை வேணா இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்காது, என் பிள்ளை ரசிக்கப்பட்டிருக்காது, என் குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்காது. அப்போ இந்த பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனை, இந்த தீமை எனக்கு நன்மை. அல்லேலூயா. ஆமே. யோசேப்பு சொல்லும்போது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல யோசேப்பு சொல்றான், நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்தீர்கள், எல்லாரும் தீமை செஞ்சிட்டீங்க, அண்ணன் தம்பி அத்தனை பேரும் 11 பேர் எனக்கு தீமை செஞ்சீங்கடா. ஆனா கர்த்தர் என்னை என்ன செஞ்சாராம்? தீமையை நன்மையாக முடிச்சாரா? முடிக்கலையா? தீமையை யோசேப்பை குழியில போட்டான், வித்து போட்டான், அடிச்சான், ஜெயில போட்டான், என்னென்னமோ நடந்துச்சு. ஆனா முடிவில் யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார்? தீமை செய்கிறவனுக்கு முன்பதால், இவனை உள்ள போட்ட குழியில போட்டவனுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்தனா அப்படித்தான் உயர்த்துவார். எவன் குழியில தள்ளனா அவன் முன்னாடி, எவன் நம்மளை மண்டையில கொட்டினாலும் அவன் முன்னாடி, எவனை இழிவா பேசுறவங்களுக்கு முன்னால, நான் முன்னேற மாட்டேன்னு சொன்னவங்களுக்கு முன்னால, இவன் செத்துருவான்னு சொன்னவங்களுக்கு முன்னால கர்த்தர் நம்மளை உயர்த்துவான். சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். ஒரு வசனம் இருக்கு, சத்துருவின் பிடரியை கர்த்தர் உடைப்பார். வசனம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? சத்துருவின் பிடரி எங்க இருக்கு? உங்க புடனையை காமிங்க, எத்தனை புடனையில கை வைங்க, புடை. கர்த்தர் சொல்றாரு, இந்த புடனையவே உடைச்சு விடுவோம்டா. நம்ம பேச்சுவாக்கில் சொல்லுவோம், புடனையை உடைச்சு விடுவோம் ராஸ்கல் அப்படின்றோம். ஆண்டவர் அதை கூட வசனத்தில் எழுதி வச்சிருக்காரு, உன் சத்துருவின் பிடரி, சத்துருவின் பிடரியை உடைப்பேன். அப்படியும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. ஆபிரகாம் பொண்டாட்டியை கடத்தி வச்சுட்டான் அபிமெலேக்கு ராஜா. அவன்கிட்ட போய் என்ன பேசினாரு? இல்லை நம்ம சொல்ற மாதிரி, இல்லை உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அதே மாதிரி அவங்க சொல்றாரு, இல்லை ஆபிரகாம் பொண்டாட்டி தூக்கிட்டு வந்திருக்கியா, செத்துருவேன் அப்படின்றாரு. எல்லாம் ஆண்டவர்லாம் லோக்கல் லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கள்ளிப்பட்டி பாசையும் ஆண்டவருக்கு என்னது தெரியும். கள்ளிப்பட்டிக்காரன்டா கள்ளிப்பட்டிக்கார மாதிரி பேசுவார், அல்லது தூத்துக்குடிக்காரன்டா தூத்துக்குடிக்கார மாதிரி பேசுவார். அல்லேலூயா. தூத்துக்குடிக்காரன்ட்ட இல்லை வலை எடுத்து போடு ஆழத்துல பாரு, கள்ளிப்பட்டிக்காரன செத்துருவ அடி வாங்கி உடனே உடைத்து விடுவேன் பாரு. ஆமென். உங்களுக்கு எதிராளி எப்படிப்பட்டவனோ அதை பொறுத்து தான் கர்த்தருடைய வார்த்தையும் வரும். அம்மாவா இல்லையா? உங்க எதிராளிக்கு இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ்லேயே பேசிடுவார், அவருக்கு எல்லா லாங்குவேஜும் அத்துப்படி. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவருக்கு எல்லா பாஷையும் அத்துப்படி, எல்லா பாஷையும் தெரியும். இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, பங்காளி, கிங்காளி, அம்பட்டு பாஷை அவருக்கு தெரியும். அந்நிய பாஷையே தெரியும் போது இது தெரியாதா என்ன? இல்லையா? உங்களுக்கு எதிராளி எந்த பாஷை பேசினாலும் அந்த பாஷையிலேயே பதில் தருவான். அவனுடைய லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி, அவன் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, அவன் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாரு? விசுவாசத்தை சொல்றான், தாழ விழுந்து பணிந்து கொள்ளும். தாழ விழுந்து என்ன செஞ்சிருங்க? பிசாசு கேட்டானா இல்லையா? தாழ விழுந்து பணிஞ்சு வரும், அவ்வளோத்தையும் உங்களுக்கு தாரேன். கல் எடுத்து அப்பமாக்கி அப்பத்தை சாப்பிடுங்க, மேலிருந்து கீழே குதிச்ச தேவதூதர்கள். ஆண்டவர் அதெல்லாம் அவன் பாஷையிலே பேசுறான். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் தேவனுடைய வாயில் புறப்புற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். தேவனாய் கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பார். ஓவரா பண்ணு சொல்றாரு, அப்பாலே போய் சாத்தானே. அடுத்த வார்த்தை அவனுக்கு அதுதான் தேவை. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை பேசுவாரு.
அவனவனுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுவார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். உங்கள் எதிராளிகளுக்கு ஏற்ற வார்த்தை பேசுவார். எதிராளிக்கு என்ன பாஷை தெரியுதோ அந்த பாஷையில பேசுவார். அல்லேலூயா, ஆமென். தானியேல் இருந்த அரண்மனையில, பெல்ஷாத்சார் அரண்மனையில, அங்க அவனுக்கு ஊமை மாதிரியே பேசிட்டார். அங்க போய் வாய் திறந்தெல்லாம் பேசல, எழுதிட்டாரு. ஒரு விரல் வந்து எழுதிட்டான், மெனே மெனே தெக்கே உப்பாசி செத்துருவடான்னு அங்க ஒரு வார்த்தை எழுதுறாரு. அவனுக்கு அவனவனுக்கு தேவையான இடத்துல அவன் பேச வேண்டிய நேரத்துல சரியா என்ன செய்வாரு? பேசுவார். அல்லேலூயா. கல்ல 2 பேர் பக்கத்துல இருக்கான். ஒருத்தன் சொல்றான், நீ இப்ப கடவுளா இருந்தா என்ன காப்பாற்ற வேண்டியதாங்க, நீ ஏன் தொங்குறன்றான். அவன்கிட்ட அமைதியா இருக்காரு, எதுவும் பேசல. இன்னொருத்தன் கேட்கறான், என்னையும் மூடு பரதேசி, அவன் புத்தி இல்லாம பேசுறான், அதெல்லாம் கேட்காதீங்க, என்னையும் கூட வச்சுக்க. அவனுக்கு வேற எதுவும் பேசல. ஒருத்தனுக்கு ஊமையா இருந்தாரு, ஒருத்தனுக்கு பதில் சொல்றாரு, இன்றைக்கு என்னோட பரதேசி. இவன்கிட்ட நீட்டா தான் பேசணும். ஏன்னா இவன் கைதியா இருந்தாலும், இவன் பாவம் செஞ்ச ஆளா இருந்தாலும், இவன் அந்த டைம்ல பரிசுத்தவன் ஆயிட்டான். அதனால சொல்றாரு, இன்றைக்கு என்னோட பரதேசி. என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பிசாசோடு பேச வேண்டிய முறையில பேசுவார். நம்முடைய எதிராளிகளோடு பேச வேண்டிய முறையில பேசுவார். ஒருவேளை நம்முடைய அதிகாரிகள் 4 பேர் வந்தா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் நமக்காக பேசுவார். நம்முடைய கணவனோடு நமக்காக பேசுவார், மனைவியோடு பேசுவார். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமா எழும்பி ஊன்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் இரவுல உங்க பிள்ளைகளோட பேசுவார். என் பிள்ளைய நீ அவமதிக்கிறியா, வெளுத்து உன் புடனி உடஞ்சி வரும்னு கர்த்தரே பேச வல்லவரா இருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது இன்னொரு வசனத்துல, கர்த்தருடைய கை உன் சத்துருக்களை, எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வசனம்? சத்துருக்களை எட்டி பிடிக்குமா? எப்படி பாருங்க, இப்படி கை காமிங்க, எப்படி பார்ப்பேன்? அல்லேலூயா. எட்டி பிடிப்பாரு. மோட்டு பத்துலுடைய கை நீளமா போகும் பாருங்க, செருன்னு போய் அது மாதிரி பிடிச்சு விடுவார். அல்லேலூயா. தேவனால முடியாத காரியம். இதெல்லாம் வார்த்தையை நீங்க ஜெபத்துல அறிக்கையிடுங்க. கர்த்தாவே, எங்களுக்கு வாக்கு தந்தீரே, உன் சத்துருவை நான் எட்டி பிடிப்பேன்னு, உன் எதிராளி எட்டி பிடிப்பேன், உடனே உடைப்பேன், செத்துருவேன்னு சொல்லுவேன், மிரட்டிடுவேன், நீரே எனக்காக பேசுங்கன்னு சொல்லுவேன். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன்னை வாழ்க்கையில எவெல்லாம் பொய் சொல்லி உன்னை ஏமாத்தான், அவன் எல்லாருக்கும் முன்னால கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். மறக்கவே மறக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக அதில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 17வது வசனம் வாசிங்க. அந்தப்படியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையில் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் 16 மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேர் ஆணையிடுகிறார், உறுதி பண்ணப்படும்படிக்கு ஆணையிடுவதனாலே சகல விவாதங்களுக்கும் விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடியே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தக்க தமது ஆலோசனை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை, ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். உண்மையில் உனக்கு தேவன் கொடுக்கிற 4வது ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அங்கிட்டு இங்கிட்டு ஆடுற நாணல் மாதிரி இருக்கக்கூடாது. நாணல் என்ன செய்யுமா? ஆடிட்டே இருக்கும். அப்படிதானே? எத்தனை பேர் நாணல் பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆத்து ஓரத்தில் கிடக்கும், உயரமா வளரும், அப்படியே காத்தடிக்கிற பக்கமெல்லாம். அல்லேலூயா. சீமோனே, சீமோனே, சீமோனே. உன் பேர் சீமோனுக்கு என்ன அர்த்தம்? நீ ஆடுகிற நாணல். நீ ஒரு பக்கம் இருக்க மாட்ட. இன்னைக்கு நல்ல வெம்பேன், நாளைக்கு கெட்ட வெம்பேன். இன்னைக்கு இங்க ஐயா மாதிரி உண்டா, நாளைக்கு அந்த கொய்யா மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். இங்கிட்ட அங்கிட்டும் உன் பேச்சு சரியில்லை. சீமோனே, இந்த நாணல் எனக்கு தேவையில்லை. நீ பேதுருவாய் மாறும். சீமோன் பேதுருவா மாறும். பேரு பாறை, பத்ரோஸ். பேதுருனா பத்ரோஸ், அவர் பாறை. எனக்கு பாறை தான் வேணும். கடைசியில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அவனை அழைச்சார். என்ன அழைச்சாரா அழைக்கலையா? சீமோனல்ல, உன் பேர் இனிமேல் என்னது? பேதுருனாரு. கடைசியில் ஒரு 2 அதிகாரம் போனவொடனே பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? இயேசு கிறிஸ்துவையே மறுதளிச்சிட்டார். பேதுருன்னு பேர் வச்சு மறுதளிச்சிட்டார். உடனே ஆண்டவர் திரும்ப பேதுருட்ட வர்றாரு. பேதுருட்ட வந்து என்ன சொல்லியிருக்கணும்? பேதுருவேன்னு தானே சொல்லியிருக்கணும், சொல்லலை. ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்க. உனக்கு நான் பேர் மாற்றினது உண்மைதான், ஆனால் பேருக்கேற்ற நீ வாழ்க்கை என்ன செய்யலை, வாழலை. பேதுருன்னு கூப்பிடல, சீமோனே சீமோனே என்று கூப்பிட்டார். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. தேவனுக்கு தெரியும், நான் ஒரு சீமோன்னு பேரை மாற்றி உனக்கு பேதுருன்னு வச்சேன்.
வச்சதுக்கு அப்புறமும் நீ என்ன நாணல் மாதிரி ஆயிட்டிய, சீமோன் மாதிரி, மறுபடியும் நீ சீமோனா இருக்கிற. உடனே கேட்கிறாரு, சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா கேட்கிறாரு. அப்புறம் சீமோன் நேசிக்கிறாய், அப்படிதான் கேட்கிறாரு, நேசிக்கிறாயா? 3 முறை கேட்கிறாரு நேசிக்கிறா. அதுக்கப்புறம் தான் பேதுரு அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. மறுபடியும் நீ சரி மனம் திரும்பல, நீ 3 தடவை என்னை மறுதளிச்சுட்ட பாரு. 3 தடவை ஆண்டவர் அவன்கிட்ட என்ன செய்யறாராம், வாக்குறுதி வாங்குறாரு, என்ன நேசிக்கிறாயா? ஆமேன். நேசிக்கிறேன்னு முதல் தடவை ஆண்டவர் அழிச்சிடுறாரு. 2வது தடவை கேட்கிறாரு, நேசிக்கிறாயா? உங்களை நேசிக்கிறேன். திரும்ப அழிச்சிடாரு. 3வது தடவை கேட்கிறாரு, உண்மையிலேயே நீ நேசிக்கிறாயா அப்படி கேட்கிறாரு. உடனே சீமோன் என்ன சொல்றான், ஆம், இவைகள் எல்லாரை விட உண்மை அதிகம் நேசிக்கிறேன். உடனே தான் சீமோனே என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய தேவன், ஞானம் உள்ளவர் பாரு. அதுவரை என் ஆடை மேய்க்கிறியான்னு கேட்கல. இவன் 3 முறை மறுதளிச்சதுக்கு 3 தடவை அவன்கிட்ட வாக்குறுதியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, பேதுருவே நீ என் ஆடுகளை மேய்க்கிறாய், என் ஆடை மேய்க்கிறியாப்பா. அதுக்கப்புறம் சொல்றான், எஸ் மேய்க்க. பிரியமானவர்களே, உறுதியான பிரமாணம் நமக்குள்ள இருக்கு. கர்த்தர் ஒரு பாறையாக ஆக்குறார் நம்மளை, ஒரு பாறை. யாக்கோபே, உன் பேரு யாக்கோபு என்றால் நீ எத்தனை வாழாத, உன் பேர் மாத்தணும். உன் பேரு நீ இஸ்ரவேல். இஸ்ரவேலுக்கு ஒரு நாட்டுக்கு பேரை வச்சு இஸ்ரவேல்னு அவனை ஆக்கி, அவனை உருவாக்கி, அவனை உயர்த்தி, அப்புறம் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, யாக்கோபுக்கு விரோதமான, அடுத்து சொல்றாரு இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, ஒன்றுக்கும் கவலைப்படாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் உனக்கு இப்படிதான். ஆனால் இஸ்ரவேலா மாறும்போது சந்ததி, இந்த சந்ததியிலிருந்து நீ மாம்ச சந்தை, பாவத்தின் சந்ததியிலிருந்து பரிசுத்தமான சந்ததிக்குள்ள வந்துட்டன்னா உன்னை பாறையாக, உன்னை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக, உன்னை இஸ்ரவேலாக மாத்த தேவன் உண்மை உள்ளவராக. ஆபிரகாமுக்கு என்ன பேர் முதல்ல இருந்தது? ஆபிராம் என்ற பெயரை கூப்பிட்டாரு. இங்க வா, இனி உனக்கு ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவார். ஆபிரகாம் இருந்த வரை வாழ்க்கையில பிரச்சனை, ஆபிரகாம் என்று மாறின உடனே விசுவாசிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் அவனை ஒரு ஸ்திரமா, ஒரு ஸ்டெடியா கர்த்தரை வச்சார். உங்களையும் என்னையும் தேவன் ஒரு ஸ்டெடியா வைக்க போறார், ஒரு பலப்படுத்துவார். உண்மையா இருந்தார், உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஜோமன்லாமா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், உன் சத்துருவை பிடிச்சி இன்னைக்கு புடனிய உடைப்பார். உண்மைமா, உண்மை. உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமா இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துரு எவ்வளவு பேசினான்னா அவன் பேசி வாயடைச்சு நிற்பான். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எல்லாரும் கண்ண மூடி ஹல்லேலூயா. மனுஷன் யுத்தம் பண்ணா நீங்க தோத்து போயிருவீங்க. போலீஸ், வக்கீல், கோர்ட்டு கேஸ் எல்லாம் தோத்து போயிருவான். ஆனா கர்த்தர் யுத்தம் பண்ணார்னா அவர் ஜெயிக்க பண்ணுவார். நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு ஜெயாலியா மாற்றுவார் ஆண்டவர். நீங்க ஒரு பெரிய ஜெயாலியா கர்த்தர் மாற்றுவார். ஜெயிக்க பிறந்தவர்கள் அம்மா, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர். ஒருவேளை தோற்றுக்கொண்டே இருந்தால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ கர்த்தருக்கு கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ணுவார். 1000 பேர் உன்னை சுத்தி வந்தாலும் அதுல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்கவே வாய்க்காது. உனக்கு விரோதமாய் 1000 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. எதிரி ஒரு வழியாய் ஓடி வருவான், 7 வழியாய் திரும்பி ஓடுவான். கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். உன் சத்துருக்களை இல்லாமல் ஆக்குவார். உன் சத்துருக்கள் இல்லாமல் போவார்கள். உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பார். கர்த்தர் சொல்றார், உன்னை ஸ்திரமாக்குவேன், உனக்கு உன் நன்மையானவைகளை செய்வேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய்யுரையாத தேவன் உன் உண்மையை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்துல உண்மையா இருமா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியா மாத்துவாரு. நீங்க ஒரு அதிகாரியா மாறுவீங்க. உண்மை உள்ளவன் நீங்க உண்மையா இருங்க. 100க்கு 100 உண்மையா இருக்க முடியாதம்மா. அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு, கொஞ்சமாவது உண்மையா இருப்பா. 5ல் 1ல் உண்மையாரு, 100ல் 1 உண்மையாரு, 100 காரியத்துல ஒரு 10ல் உண்மையாரு. அந்த உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். அவர் அநீதி செய்யவே மாட்டார். அநீதி உள்ள தேவன் அல்ல, நீதி உள்ள கர்த்தர். ஜெபம் பண்ணுவோமா?